ஃபைனலாக இன்னைக்கு டேட்டு ஜூலை 14. அதாவது நான் ரஷ்யாவில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற கடைசி நாள். ஸோ இன்றைக்கி சாயங்காலம் நான் பஸ் ஏறுறேன். ஸோ இன்றைக்கி சாயங்காலம் நான் ரஷ்யா விட்டு இல்லை, நாளைக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட நான் ரஷ்யா விட்டு இப்போ நான் கிளம்புறேன், வெக்கேட் பண்ணுறேன், கிளம்பலை, ஹாலிடேஸ்க்கு போகல. அந்த வழியாக தான் நாங்களாம் காலேஜ் போயிட்டுருப்போம் ரெகுலராக. 6 வருஷம் இது எங்களோட ஒரு ஹோமாகவே ஆயிடுச்சு. விட்டு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இது வேறு நான் வேறு ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா 2-3 ரீடேக் ஆகிடுச்சு. காரணம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இல்லைன்ட்டு மெசேஜ் வந்துருக்கு. நான் இப்போ தான் வீடு எடிட்டிங் பண்ணி மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பேசிகிட்டு இருக்கிறேன். அது பேக் கேமரா வச்சு தான் பேசிகிட்டு இருக்கிறேன்னா ஃப்ரண்ட் கேமராவில் நோட்டிஃபிகேஷன் வரதே காமிக்க மாட்டேங்குது. அதனால தான் இந்த லாஸ்ட் டே இன் ரஷ்யா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக இன்றைக்கி மட்டும் எடுப்பேனா தெரியாது. ஃப்ளைட்டுக்கு நாளைக்கு தான். சரி விட இந்த 3 நாள் சொல்லிட்டு இந்த ரஷ்யா லாஸ்ட் டே இன் ரஷ்யா ஆஸ் எ ஸ்டூடெண்ட் அப்படி தான் போடுவேன். ஏன்னா லாஸ்ட் டே இன் ரஷ்யாஸ்னால் அது வேறு மாதிரி மீனிங் வரும். ஸோ மறுபடியும் நான் கண்டிப்பாக இந்த ஊருக்கு வருவேன், அதில் நான் உறுதியாகிறேன். அது ஏன்னு என்னோட க்ளோஸ்ட் சர்க்கிள்ஸுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயம். Actually today my lunch was நிறுத்து என்ன சொல்ற 5 ரூபாய் பிரியாணி சாப்பிட்டேன். 5 ரூபாய் பிரியாணியா? ஊரில் அம்மா கடைக்கு போக சொன்னாங்கன்னா நான் எங்களோட ஸ்கூட்டி எடுத்துகிட்டு சும்மா ஒரு சிப்ஸ் பைட் வாங்குறதோ இல்லை பூண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை வாங்குறதுக்கு கூட நான் வண்டி எடுத்துகிட்டு தான் போவேன். ஆனால் இங்கே கிட்டத்தட்ட ஒரு டெய்லியும் 4 கிலோமீட்ரு 3.5 கிலோமீட்ரு அப்படின்னு நடந்து போகிறோமா. ஐ மீன் போயிட்டு வரது மொத்தமாக சேர்த்து நான் சொல்கிறேன். எங்கள் காலேஜே 3 கிலோமீட்டர் நடந்து போகிறதில்ல, போயிட்டு அந்த வாக்கிங் இது 3 கிலோமீட்டர் போவோமா. இப்போ ஊருக்கு போயிட்டா திருப்பி அந்த வாக்கிங் இது கிடைக்காதே, அந்த வாக்கிங் இது குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது இன்னொரு ஸ்கூலு ஆப்போசிட்டில் இருக்கு, அது இன்னொரு ஸ்கூலு. இப்போ சம்மருங்கிறனால ஜூலை ஆகஸ்ட் சம்மருங்கிறனால லீவ் விட்டாங்க. இதுலேயும் ஒரு பிரைமரி ஸ்கூல், அதாவது டே ஷிஃப்ட்டு ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்னு இருக்குது. அதாவது காலையில் 8 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் ஒரு பேட்ச்சு, மதியம் 1 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் இன்னொரு பேட்ச்சு, அப்படி படிக்கிறாங்க. ஸோ இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸு. இது இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணாங்க, நிறைய தாட்டி வந்துருக்கிறேன். நான் அங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போயிட்டுருக்குல்ல, அது அங்கே அப்பார்ட்மெண்ட் கட்டப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 வருஷத்தில் அந்த அப்பார்ட்மெண்ட் வேலை முடிஞ்சிடும். ஐ திங்க் இதை நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுதான் தெரியுது, இது ஹாஸ்டல்லாமே. நான் கூட இது அவ்வளோ அப்பார்ட்மெண்ட். சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குற எனக்கு தெரியாதவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோ லேக்காக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இந்த லேக்காக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நான் எல்லாத்தையும் கவரப் பண்ணணுன்ட்டு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நான் முடிஞ்ச அளவுக்கு இது வரைக்கும் இந்த நடந்து தெரிஞ்ச எல்லா ஏரியாவையும் நான் கவரப் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ ஜஸ்ட்டு ஒரு சின்ன மெமரிஸ்க்காக தான். ஏன்னா வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது நிறைய பர்சன்ஸ் தூக்க வேண்டியதாக இருக்கும். இங்கே ஒரு கடை தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் தோத பீஸா. இப்போ அங்கே தான் போயிட்டு நான் சாப்பிட போகிறேன். ஆல்ரெடி அந்த தோத பீஸா ஆல்ரெடி சாப்பிட்ட ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். அது இந்த வீடியோக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிருந்துச்சா இல்லை இந்த வீடியோக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுமான்னு எனக்கே தெரியாது, பார்க்கலாம். ஸோ அதுதான் அந்த தோத பீஸா. இப்போ இங்கேருந்து இப்படி ரோட்டை கிராஸ் பண்ணி அங்கே ரோட்டை கிராஸ் பண்ணி அப்படி போகணும். அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அதாவது இங்கே வந்து ரோட்டை கிராஸ் பண்ணுறோன்னா இந்த ஊர் மக்கள் என்ன பண்ணுவாங்க, ரோட்டை கிராஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சாலே வண்டி அங்கேயே நிறுத்திடுவாங்க. ஸோ இந்த கருப்பு சண்டை குத்தகதை அந்த படத்தில் இப்படி சாம் சார் நம்ம 10 அடிக்கு முன்னாடி வண்டி நிறுத்திடுவார், அந்த மாதிரி நம்ம இப்போ நடக்கிறோன்னு தெரிஞ்சால் 10 அடிக்கு முன்னாடி நம்ம வண்டி நிறுத்திடுவாங்க. ஒரு சாம்பிள் பார்த்தா பார்த்தீங்களா, சிக்னல்லாம் எதுவும் இல்லை. நான் நடக்கிறேன்னு தெரிஞ்சாலே 10 அடிக்கு முன்னாடியிலேருந்து வண்டியை நிறுத்திட்டாங்க. அவ்வளோதான். எனக்கு பின்னாடி வேறு ரொம்ப ட்ரௌசர் பார்த்துட்டு பண்ணுறேன். இதுலேயும் நான் நிறையா தாட்டி நடந்துருக்கிறேன். நிறையா தாட்டி இல்லை, தினமும் இந்த இடத்துல தான் நடந்துருக்கிறேன். என்றைக்காவது உடம்பு முடியாமல் படுத்துருக்கும் போது தான் வந்துருப்பேன். அதை தவிர்த்து இந்த இடத்துல தினமும் நிறையா தாட்டி நடந்துக்கிறேன் இந்த 6 வருஷத்தில்.
கிட்டத்தட்ட 1000 தாட்டிக்கு மேலே நடத்திருப்பேன் வருஷம். அண்ட் இதுக்கு பேர் சென்ட்ரல். இந்த இடத்துக்கு நான் அடிக்கடி இல்லைங்க, டெய்லிங்க தாங்க வரேன். ஏதாவது சாப்பிட்றதுக்கு சும்மா நடந்து போகிறதுக்காவது எல்லா சீசன்லேயும் இந்த சென்ட்ரல் இந்த இடத்துக்கு தான் வருவேன். கிட்டத்தட்ட இந்த ஊருக்கு ஒரு பெரிய புது இடம் இருக்குள்ள காம்ப்ளெக்ஸ் மாதிரி, அந்த இடத்துல எல்லா கடைகளும் இருக்கிற மாதிரி. அந்த மாதிரி நான் இருக்கிற இந்த யோஸ்கர் வாலில் இந்த சென்ட்ரல் தான் அந்த காம்ப்ளெக்ஸு. உள்ளார நிறைய கடைகள் இருக்கும். ஸோ இதுதான் இந்த சென்டர் ஆஃப் த சிட்டி. சென்டர் ஆஃப் த சிட்டியில் இருக்கிற ஒரு பில்டிங்கு, அதனால தான் இது பேர் சென்ட்ரல். ஸோ உள்ளார சின்ன சின்ன கடைகள்லாம் எல்லாம் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது, இல்லாட்டி ஒரு சில பேருக்கு இதெல்லாம் போர் அடிச்சிடும். பார்க்கலாம். பழக்கடை அப்படி போனால் அங்கெல்லாம் கறிக்கடைலாம் அங்கே இருக்கும். இது வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போகலாம். ஊருக்கு போகிறோம் இல்லையா, நாள் கரெக்டாக மண்டி இப்போ 12:05 ஆகுது. மொட்டை வெயில். ஆனால் உள்ளார நல்ல கூலிங்காக இருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துக்கிட்டு அப்புறம் கிளம்ப வேண்டியதான். உள்ள ஃபோன் அலோடு இல்லை. ஸோ உள்ள ஃபோனில் எடுத்துகிட்டு போக முடியாது, உள்ள இது ரெக்கார்ட் பண்ண முடியாது. இந்த இடத்த பார்த்தீங்களா, லியோ படத்தில் வர மார்க்கெட்டு மாதிரியே இல்லை. பரவாயில்ல, இங்கே ஷெட்டுலாம் போட்டாங்க. ஃபஸ்ட்டு இங்கே ஷெட்டுலாம் இல்லை, இப்போ நல்ல கடை கொஞ்சம் டெவலப் பண்ணி ஷெட்டு மாதிரிலாம் போட்டாங்க. டவுட்டே இல்லை, இது லியோ படத்தில் வர அதே மார்க்கெட்டு தான். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் ஹாஸ்டலில் போயிட்டு ஊருக்கு போகிறதுக்கு நான் கிளம்புனேன். ஸோ பேக்கெலாம் பண்ணிக்கிட்டு அப்படியே நான் பஸ் ஏறினேன். ஸோ அந்த பஸ் ஏறி அங்கேருந்து இன்னொரு வீடியோ கண்டினியூ ஆகும். ஸோ அந்த வீடியோ அப்படியே கண்டினியூஸ் ஆகும். அதை வந்து இன்னொரு வீடியோவாக நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே 5 மணிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இதுக்கடுத்து நான் சர்ப்ரைசிங் மை ஹோம் மேட்ஸ், அதாவது மாம் அண்ட் சிஸ்டர்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நான் போட்டிருப்பேன். இந்த வீடியோக்கு அடுத்து அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அகெயின் அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு 5 ரூபா பிரியாணி. ஸோ இங்கே தான் சென்ட்ரலுக்கும் இங்கே ஹாஸ்டலுக்கும் ஒரு வருஷமாக ரோடு கிராஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு சின்ன ரீகேப் தான்.